ஸோ நம்ம எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணியிருப்போம், Claude Chat யூஸ் பண்ணியிருப்போம், Gemini யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு ப்ராம்ப்டை வச்சு ஒரு கொரி கேட்போம், அது ஆன்சர் தரும், நம்ம காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். பட் Claude Coworkங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. உங்களுக்காக ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் கிரியேட் பண்ணும், உங்களோட இமெயில்ஸ் ரீட் பண்ணும், உங்களுக்காக ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் டாஸ்க்ஸ் டெலிகேட் பண்ணால் மட்டும் போதும், அது உங்கள் சிஸ்டத்திலே நுழைஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடும். நம்மளோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு நிறைய ஒர்க் ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும், அது ரொம்ப ரொபாட்டிக்காக இருக்கும், அதனால ஒரு வேல்யூவும் இருக்காது. ஸோ நம்ம ஒரு மந்த்லி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை வீக்லி ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதோ நமக்கு ரொம்பவே ஹெக்டிக்காக ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க்காக இருக்கும். அந்த மாதிரியான டாஸ்க்ஸ்லாம் நம்ம Claude Cowork வச்சு ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணி சீக்கிரமே முடிச்சிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்களும் என்ன மாதிரி ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக இருந்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களோட ஒர்க் லைஃப்பில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுக்கான நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ப்ராக்டிக்கலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை தாண்டி PMP சர்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அதுக்கான சில கைடன்ஸுமே இந்த சேனலில் நான் கொடுப்பேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் அருண். வெல்கம் டு லேர்ன் வித் மீ அருண். ஸோ Claude Coworkனா என்னன்றதை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நார்மல் Claude Chat ஒரு கன்சல்டன்ட் மாதிரி. நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்க, அது அட்வைஸ் தரும், பட் வேலை நீங்கள் தான் செய்யணும். பட் Claude கோடுங்கிறது ஒரு ஹை IQ இல்லை டீம்மேட் மாதிரி. உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நுழைஞ்சு உங்களோட ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணும், உங்களோட ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணும், உங்களுக்காக ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் கிரியேட் பண்ணும், உங்களுக்காக ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும், அண்ட் ஃபைனலாக கம்ப்ளீட்டட் ஃபைலை நீங்கள் எந்த ஃபோல்டரில் சொல்லிங்களோ அதை ட்ரா பண்ணும். ஸோ Claude Chatக்கும் Coworkக்கும் இருக்கிற 3 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சாட்டில் நீங்கள் ஒரே நேரத்தில் 20 ஃபைல்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. Coworkன்னு வரும்போது நீங்கள் என்டையர் ஃபோல்டருக்குமே நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம், அதில் எத்தனை ஃபைல் இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா, சாட்டில் நீங்கள் query கேட்டிங்கன்னா அது ஆன்சர் தரும், அதை நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பட் Claude Cowork உங்களோட ஃபோல்டருக்குள்ளே ரெடி டு யூஸ் ஃபைலையே சேவ் பண்ணிடும். ஸோ தட் நீங்கள் அதை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தேர்ட் ஒன் சாட்டுக்கு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராம்ப்ட் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் Claude Coworkக்கு நீங்கள் அவுட்கம் மட்டும் டிஃபைன் பண்ணிட்டா போதும், ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே என்ன பண்ணணும்னு டிசிஷன் எடுத்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துரும். சரி, ஃபஸ்ட்டு எப்படி Claude டெஸ்க்டாப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் போயிட்டு Claudeன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட Claude சைன்இன் ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் Claudeல சைன்இன் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, Claude டெஸ்க்டாப் பெய்டு வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகும். அந்த $20 per month. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, லைக் நான் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அது ரொம்பவே ஒர்த்தானது. ஸோ நீங்கள் Claude பெய்டு வெர்ஷனில் இருக்கிறீங்க பட்சத்தில் நீங்கள் இந்த டவுன்லோட் சிம்பிள் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் டு இன்ஸ்டால் டெஸ்க்டாப் வெர்ஷன், Claude கோடு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு, உங்களோட க்ரோமோட எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் டவுன்லோட் ஃபார் மேக் OS அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் அது டவுன்லோட் ஆகிடும். அண்ட் தென் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ப்ரோ டிப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, Claude Coworkல நீங்கள் ஒர்க் பண்ணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ரொம்பவே சேஃபாக வச்சுக்கணும். பிகாஸ் உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சு உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் இது நோட் பண்ண போகுது. ஸோ நீங்கள் ஆக்சஸ் கொடுக்குற ஃபோல்டர்ஸ்க்கு அதுக்கு தான் நான் இம்பார்ட்டண்டான என்ன சொல்லுவேன் அப்படின்னா, Claude டெஸ்க்டாப் பொறுத்தவரையும் நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் Claude டெஸ்க்டாப்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணணும், என்ன ஃபோல்டர்ஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி அந்த ஃபோல்டர்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ தட் Claude டெஸ்க்டாப்க்கு அந்த ஃபோல்டருக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும், மற்ற ஃபோல்டரை அதனால் டச் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டெமோ பார்க்கலாம். நம்ம டெஸ்க்டாப்பில் நிறைய மெஸ்ஸியான ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி நம்ம Claudeோட Cowork வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் Claude Coworkோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் போனீங்கன்னா அந்த சேட் ஃபங்க்ஷனாலிட்டி அந்த டாப்பில் இருக்கும். இங்கே 3 டாக்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று சாட்டுக்கு, செகண்ட் ஒன் Coworkக்கு, அண்ட் தேர்ட் ஒன்று கோடுக்கு. ஸோ நம்ம Cowork தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்கிறதுனால Cowork டேப் வச்சுட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபோல்டர் டெஸ்க்டாப் ஃபோல்டரை காமிச்சிட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஒன்றுனா மேனுவலாக பார்த்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் எனக்கு ஒரு மினிமம் 30 minutes to 1 hour ஆகும். மினிமம் 30 minutes ஆகும் ஃபார் ஷுர். ஸோ நான் இதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கோ த்ரூ மை டவுன்லோட்ஸ் ஃபோல்டர். இங்கே டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு பதிலாக டெஸ்க்டாப் ஃபோல்டர் and rename everything with descriptive names and organize into subfolders by category அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட், சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இதுக்கான நம்ம எந்த ஃபோல்டரில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இந்த ஆக்சஸ் கொடுத்துடலாம்.
ஸோ இங்கே தான் நீங்கள் எந்த ஃபோல்டரில் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு நான் இப்போ டெஸ்க்டாப்பில் பண்ணணுன்றதுனால நான் அலோ கேட்குறேன். இது ஆல்வேஸ் அலோ கேட்கும் அண்ட் அலோ 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எப்போவுமே அலோ எவ்ரி டைம் வந்து நீங்களே மேனுவலாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் அலோ கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுவே வந்துட்டு அந்த ஃபோல்டர்ஸில் வேறு ஏதாவது ஃபைல்ஸ் இருந்தாலும் வித்தவுட் யுவர் நாலேஜ் அதை ஆக்சஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ நான் இங்கே அலோ கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள், ஸோ இது ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ இதில் ஒரு பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்டில் அதுக்கு queries கேட்கணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்கள் அப்ரூவல் வேணும்னாலோ அது உங்களோட அப்ரூவல் கேட்கும். செட்டிங்ஸில் நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கணும் ஃபார் ஷியர். அப்போ தான் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கும் போதும் அது உங்கள் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணும். ஸோ இங்கே வந்து யுவர் டெஸ்க்டாப் ஹேஸ் 21 screen recordings and 60 screenshots with the timestamps. I can organize them by date, but I can't view their contents to give the truly descriptive names. How do you like? So keep timestamps. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு கொடுத்துட்றேன். let's see how it is going to create folders for us. அதுக்கு முன்னாடி இங்கே நான் உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறேன் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட டெஸ்க்டாப் ஃபோல்டர் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டர் அது க்ரியேட் பண்ணிடுச்சு, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட்ஸ்ன்னு சொல்லி. நான் எதுவுமே பண்ணல, எந்த மவுஸ் மூமெண்ட்ஸும் பண்ணல, எந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் நான் யூஸ் பண்ணல. பார்த்தீங்கன்னா அதுவே 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபைல்ஸ் எல்லாம் ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ஸ்குள்ளே மூவ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ என்னோடய டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் வந்து 9 இருக்குது. அண்ட் தென் அது ஃபோல்டர்ஸுமே வந்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் வச்சு செக்ரிகேட் பண்ணி அது பண்ணியிருக்கு. ஸோ இது தாண்டி இன்னொரு ஃபோல்டருமே யூடியூப் மெட்டீரியல்ஸ் சொல்லியிருக்கு, அதை நான் டச் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரொம்பவே கிளியராக இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஸோ ஏப்ரல் மேன்னு சொல்லிட்டு உள்ள 2 சப் ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் உள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா, ஸோ இங்கேயுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் மந்த்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி எனக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இதில் ப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த டெமோ பர்பஸ்க்காக நான் ரொம்ப சின்ன மெஸ்ஸியான ஃபோல்டரை சூஸ் பண்ணி நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கேன். பட் இதுவே நீங்கள் மந்த்ஸ் கணக்காக வச்சுருக்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும், உங்களோட ஆஃபீஸ் டெஸ்க்டாப்பில் லாங் பெண்டிங் டாஸ்க்காக அது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதை நீங்கள் மேனுவலாக ரிவ்யூ பண்ணி ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸ்குள்ளே குரூப் பண்ணணும் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ் நம்பர்ஸ். உங்களுக்கு சில ஹார்ஸ்லேருந்து சில டேஸ் கூட ஆகலாம். பட் இது நமக்கு வந்து குவிக்காக ஃபியூ மினிட்ஸில் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ஒன் ஆஃப் த மெயின் கேப்பபிலிட்டி. ஸோ இந்த Claude Cowork டூலுக்கு ஆக்சஸ் கிடைச்சது அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸ் டெஸ்க்டாப்பில் இருக்க எந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரீஆர்கனைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போது 2வது டெமோ பார்க்கலாம். இது என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஐகான் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் மேனுவலாக ஜஸ்ட் கீவேர்ட் மட்டும் வச்சு சர்ச் பண்ணோன்னா எங்களுக்கு அதுக்கான ஐக்கன்ஸ் வந்து பாப்அப் ஆகணும். ஸோ தட் நாங்கள் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எங்ககிட்ட ஆல்ரெடி 1200+ ஐக்கன்ஸ் இருந்தது எங்களோட ரெப்பாசிட்டரியில். பட் அதோட கீவேர்ட்ஸ் எதுவுமே மேட்ச் ஆகலை. சில இதில் நம்பர்ஸ் இருந்தது, சில இதில் கீவேர்ட்ஸே இல்லை, சில இதில் கீவேர்ட்ஸ் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இந்த 1200 நாங்கள் மேனுவலாக பண்ணணும்னா எங்களுக்கு நிறைய நாள் ஆகும். ஒரு 50 கீவேர்ட்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு 2 hours ஆச்சு. இதே நான் 1200 ஐக்கன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து மோர் தென் a week ஆகும். ஸோ அந்த டைமில் நான் Claude Cowork யூஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இப்போ உங்களுக்காக ஒரு டெமோ காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு 20 ஐக்கன்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐக்கன் வந்து விஷுவலாக வேறு இருக்குது, கேலண்டர் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நவுன் 4, 5ன்னு சொல்லிட்டு இதுக்கான கீவேர்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது கேலண்டர், மந்த் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருந்தால் தான் நாங்கள் இதை சர்ச் பண்ணும்போது இந்த ரெலவெண்ட் ஐக்கான் வந்து எங்களுக்கு அப்பியர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அனாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த ஐக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக இருக்குது. இதை ஒவ்வொன்றும் நாங்கள் விஷுவலாக மேனுவலாக வந்து ரிவ்யூ பண்ணி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணோன்னா நிறைய டைம் ஆகும். ஸோ இதைத்தான் வந்து Claude Cowork கிட்ட கொடுத்து எங்களுக்கு ரீநேம் பண்ணி சொல்லி கேட்கலான்னு நினச்சி, ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். லுக் அட் ஈச் ஐக்கன் இன் திஸ் ஃபோல்டர், ரா ஐக்கன்ஸ் ஃபார் த டெமோ. இதுதான் அந்த ஃபோல்டர் நேம்.
understand what it is visually representing and rename every file using this format, category, description, style. அதாவது ஒரு ஐக்கானுக்குமே எனக்கு 3 keywords வேணும், relevant keywords, and then இது என்ன டைப் ஆஃப் ஐக்கானுங்கிறதும் எனக்கு வேணுன்றதை நான் என்னோட ஃபார்மேட்டாக நான் மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் தான் அந்த ஃபோல்டர் இருக்குன்றதுனால நான் அதுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ அது ஃபோல்டரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒவ்வொரு ஐக்கனுமே அது விஷுவலாக இன்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கான கம்ப்ளீட்டட் ஃபைல்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ 23 ஐக்கன்ஸ் இருந்தது, அந்த 23யுமே இது ரீஃப்ரெஷ் பண்ணிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐக்கானோட நேம் வந்து நவுன் நம்பர் இருந்தது, பட் அது நம்ம கேட்ட ஃபார்மேட்டில் லைக் ஒரு ஐக்கனுக்கு 3 கீவேர்ட் வச்சு அது என்ன ஃபார்மேட் ஆஃப் ஐக்கனுங்கிறதையும் நம்ம இங்கே கொடுத்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபோல்டரில் போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி கேலண்டர் ஃபோல்டரில் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும்தான் இருந்தது, பட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைம், கேலண்டர், ஸ்கெடியூல்னு சொல்லிட்டு 3 ரெலவெண்ட் கீவேர்ட்ஸ் அதை ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா ஐக்கன்ஸுமே இதை ஆட் பண்ணியிருக்கு. இதை நம்ம மேனுவலாக பண்ணணும்னா 20 ஐக்கன்ஸ்க்குமே அட்லீஸ்ட் ஒரு 15 minutes to 30 minutes ஆகும். இதுதான் இந்த Claude Coworkக்கும் இந்த Claude Chatக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதையே நான் சாட்டில் கேட்டிருந்தேன் அப்படின்னா இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி எனக்கு ஐடியா தான் கொடுத்துருக்கோம். பட் இதை நான் கோவர்க்கில் கேட்டதுனால எனக்கு அந்த டாஸ்கே அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெடி டு யூஸ் ஃபைலாக கொடுத்துருச்சு. இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான மைண்ட் செட் ஷிஃப்ட் இருக்குது. நம்ம எல்லாருமே ஏஐக்கு பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் எழுதுறதுல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் கீன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது சாட் மைண்ட் செட். பட் கோவர்க் மைண்ட் செட் வந்து வேறு. கோவர்க் பொறுத்தவரையும் நீங்கள் தான் மேனேஜர், கிளாட் வந்து உங்களோட டீம்மேட். நீங்கள் வந்து அவுட்கம்மை டிஃபைன் பண்ணால் மட்டும் போதும், அது உங்களுக்காக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த செகண்ட் டெமோவில் இருந்த யூஸ் கேஸே எக்ஸாம்பிளாக எடுத்து நம்ம சாட் கிட்ட how to rename the icons for my icon repository கேட்டிருந்தா அதை ஆன்சர் சொல்லியிருக்கும். பட் ஸ்டில் அந்த இடத்துல ஒர்க் நான் தான் பண்ணியிருக்கணும். பட் Claude Cowork கிட்ட நம்ம அதே கொஸ்டினை கேட்டதுனால நமக்கான டாஸ்க்கை அதுவே பண்ணி முடிச்சு ரெடி டு யூஸ் ஃபைலை நம்ம ஃபோல்டரில் ட்ராப் பண்ணிடுச்சு. நம்ம இங்கே ஏஐ கிட்ட அட்வைஸ் கேட்கல, ஏஐ கிட்ட வேலை செய்ய சொல்லியிருக்கோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷிஃப்ட். இதுதான் ஒரு கேம் சேஞ்சர்னு நான் சொல்லுவேன். ஸோ இது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் level 1. இதோட ஹையர் லெவல் போகணுன்னா நமக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி ரிப்போர்ட், உங்களோட வீக்லி இன்வாய்ஸஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி வேணுமோ அதை ட்வீக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஒரு ஸ்கில்லாக சேவ் பண்ணிடலாம். ஸோ தட் எவ்ரி டைம் நீங்கள் அந்த டாஸ்க்கை ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப் கூட கனெக்ட் பண்ணுறீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேன்வா இருக்கட்டும் இல்லை நோஷனாக இருக்கட்டும், எந்த ஆப்போட கனெக்ட் பண்ணுறீங்களோ டேரெக்டாக அதனால இப்போ நோஷனை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நோஷனில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண முடியும், ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண முடியும், அதை எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், என்ன வேணாலும் Claude Coworkனால பண்ண முடியும். அண்ட் தென் இதை தாண்டி ஸ்கெடியூல்டு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மார்னிங் வந்துட்டு நம்மளோட மெயிலை வந்து பார்த்து எந்தெந்த மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணணும், எந்தெந்த மெயில்ஸில் வந்து டு டூ லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரி மார்னிங் அதை ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு உங்கள் சிஸ்டமில் போய் உட்காந்து மெயில் ஓப்பன் பண்ணும் போதே உங்களோட மெயில் பாக்ஸ் வந்து செக்ரிகேட்டடாக ரெடியாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அந்த பிக் லிஃப்டிங் ஃபார் த டே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் தென் லைவ் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறஸ் நீங்கள் வந்து ஒரு லைவ் டேஷ்போர்டை நீங்கள் டேட்டா அப்டேட் பண்ண அந்த டேஷ்போர்டும் சேர்த்து அப்டேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஸோ இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோ Claude Cowork பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இதோட நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஹானஸ்ட்டாக அதோட டவுன் சைடு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஸ்டில் இன் ரிசர்ச் ப்ரிவ்யூ மோடில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செஷனுக்குமே யூசேஜ் லிமிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஹெவி டாஸ்க் ரன் பண்ண அந்த கிரெடிட்ஸ் வந்து சீக்கிரமே எக்ஸாஸ்ட் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த 1200 ஐக்கன்ஸ் ரன் பண்ணும்போது எனக்கு சீக்கிரமே வந்துட்டு அந்த கிரெடிட்ஸ் ரன் ஆகிட்டு எனக்கு பாதியில் இந்த டாஸ்க் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஒரு 3-4 hours நான் வெயிட் பண்ணி ஒரு 2-3 செஷன்ஸ் நான் அதை பண்ண வேண்டியதாக போச்சு. எனக்கு அதனால ஒரு நாள் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பேக்ரவுண்டில் அது ரன் ஆகாது. அண்ட் ஃபைனலி வெப் பேஸ்டு டாஸ்கில் இது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரிசர்ச் ப்ரிவியூலேயே இது வந்துட்டு இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா 6 months டவுன் த லைன் இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே இப்போலேருந்து Claude Cowork யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு Claude Cowork வந்து உங்களோட டெஸ்க்டாப்க்கு டவுன்லோட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற மெஸ்ஸியான ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென்
ரெப்பிடேட்டிவாக நீங்கள் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக Claude Coworkக்கு டெலிகேட் பண்ணுங்க. பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்களோட அவுட்கம் மட்டும் டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கலாம். அது உங்களோட கம்ப்ளீட்டட் ஃபைலை உங்களோட ஃபோல்டர்லேயே டாப் பண்ணிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரியலாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் Claude Coworkை யூஸ் பண்ணி எந்த ஆஃபீஸ் டாஸ்க்கை எந்த டாஸ்க்கை நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லெவல் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் Claude Cowork நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க.